பாருங்க, தமிழ் இலக்கண பேர் வச்சது மனிதனுக்கு உயர்திணைன்னு பேரு. உயர்திணைனா என்ன அர்த்தம்? அறிவு முழுசா இருக்குன்னு அர்த்தம். சரி, உயர்வுன்னா எதிர்ப்பதான் என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். ஆனா சொல்லல பாருங்க தமிழன். உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லக்கூடாதுன்னு அத்திணைன்னு பேர் வச்சேன். எது போல? பாகற்காய் இனிக்குமா கசக்குமா? கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பாகற்காய் கசக்குது. கசக்குற காய்க்கு கசப்பு காய்னு பேர் வச்சிருக்கலாம்ல, ஏன் பாகற்காய்னு பேர் வச்சேன்? அதானே, ஏன்னா கசக்குதுன்னு சொல்லக்கூடாதான், அதனால பாகற்காய்னு பேர் வச்சான். பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, இனிப்பு இல்லாத காய் அது கசக்கும்னு சொல்லாம சொல்லி வச்சான். தமிழர்கள்ல நம்ம நயம்பட உரைன்னு அந்த கிழவி அப்படி இருக்கணும். வார்த்தையெல்லாம் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்னு இருந்து நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறேன்? நஞ்ச விதைச்சிக்கிட்டு இருக்காங்க நாட்டில், என்னமோ நடக்குது போங்க. அப்புறம் பாருங்க, அப்ப பாகற்காய் கசக்குதுன்னு சொன்னதே சொல்லாம பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, இனிப்பு இல்லாத காய் அது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்தான் தமிழன். உயர்ந்த நோக்கம். இன்னொன்னு சொல்றேன், ஒருத்தர் செலவே பண்ணாம கஞ்சத்தனமா இருந்தா போய் என்ன அப்படி கஞ்சத்தனமா கோவம் வருமா இல்லையா? கருமையா இருக்கிறேன்னு கோவம் வரும். அதே நேரத்தில் இப்படி சொல்லி பாருங்க, அண்ணே ரொம்ப சிக்கனமா இருப்பியவள இருக்கு, ஆமா கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யறது அப்படின்னா அவருக்கே மனசு கொஞ்சம் இறங்கும். சொல்ற விதம் தான். வா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறு விட்டால் நாரிய புண்ணாக்குது. தமிழ்ல இல்லாத விஷயமா எத்தனை இருக்கு? என்ன இல்ல அத்தனை இருக்கு.